ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நான் செஞ்ச ஒரு தவறுனால என் லைஃபே ஸ்டாப் பண்ண பார்த்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகினராக இருக்கும் பொழுது நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக்கு நம்ம லைஃபையே ஸ்டாப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன். டெய்லரிங்கை நான் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்குள்ளே நிறைய பயம். ஏன்னா அந்த ஏரியாவிலே அப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் டெய்லர். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு அக்கா தைச்சிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சிடென்டலாக தான் நான் டெய்லரிங்கை கற்றுக்க வந்தேன் உள்ள. அப்போது அது நான் இப்போ சொன்னேன்னா, இப்போ நான் பேச வந்ததை அது இன்னொரு நாளைக்கு அது நான் எப்படி வந்தேங்கிறதெல்லாம் சொல்கிறேன். நான் டெய்லராக எப்படி கற்றுக்கிட்டேன், டெய்லராக வந்துட்டேன். அந்த அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சு போச்சு. வேறு வழி இல்லாமல் என்ன டெய்லராக உட்கார வச்சுட்டாங்க. எனக்குள்ளே ஐயோ நம்மளை மதித்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு பக்கம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட எனக்கு பயம் அதிகம். ஐயோயோ, அவங்க நம்ம மேலே வச்சுருக்க மரியாதையை நம்ம கவுந்து பண்ணி கரெக்டாக தைச்சி கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம். ஆனால் தைச்சி கொடுப்பேன். கண்டிப்பான மிஸ்டேக் வரும் எனக்கு. எப்படின்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். ஒன்று கையை பெருசாக்கிடுவேன், இல்லை சின்னதாக்கிடுவேன், இல்லை கழுத்தை பெருசாக்கிடுவேன், இழுத்து தைச்சிடுவேன். புதுசாக தானே தைக்கிறோம், நமக்கு பழக்கம் கிடையாதுல்ல. அப்போ ஒன்று பெருசாக்கிடுவேன், கழுத்தை இழுத்து தைச்சிடுவேன். ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஃபீல் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது கூட நான் இவ்வளோ பயந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை நான் ஸ்டார்டிங்கில் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்பொழுது பயந்த பயம் இருக்கேன், அது நான் பழைய எக்ஸாமுக்கு சமமாக இருந்தது. அந்த அளவுக்கு நான் பயந்து கஸ்டமர்கிட்ட கொடுப்பேன் அந்த ப்ளவுஸை. ஆனாலும் அவங்க மிஸ்டேக் சொல்லுவாங்க, அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன். அப்போ இப்படியே நான் பயந்து இவங்களுக்கு இப்படியே எனக்குள்ளே ஒரு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேறு சொல்லிட்டு இருந்தாங்களா, நீ படிக்காமல் தையல் தைச்சிட்ருக்க, வேறு வேலைக்காவது போய் இதில் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் எங்கள் வீட்லேயும். அது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும், நம்ம டெய்லர் தொழிலையும் நம்மளால் ஒரு பெரிய டெய்லராக ஒரு பர்ஃபெக்ஷனாக தைக்கிற அளவுக்கு நம்மளால் வர முடியலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் எனக்கு மன உளைச்சல். ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப தைக்கிறதை நிப்பாட்டி விட்டுருச்சு கொஞ்ச நாள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமருக்கு நான் டிலே பண்ணிட்டேன் கொடுக்கறதுக்கு. வரதே 1-2 தான், அதையும் ஒழுங்காக தைச்சி கொடுக்காம நிப்பாட்டிட்டேன். அவங்க என்னன்னா, நீ என்னம்மா சீக்கிரமாக ஒழுங்காக சொன்ன டைம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என் மேலே இருந்த மரியாதையும் போச்சு. அப்போது எனக்குள்ளே ஒரு இது வந்துச்சு, எனக்குள்ளே ஒரு வைராக்கியம். எதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்ல, நம்ம எதுக்கு அதை விடணும், நம்ம எதுக்கு விடணும், நம்ம உடனடியாக அதை கரெக்டாக தைச்சி கொடுக்கணுன்னு எப்படி நம்ம நினைக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி நமக்குள்ளே அந்த இதை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு முடிவு பண்ணேன். நம்ம டெய்லி அதை தைச்சி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவு ப்ளவுஸை பார்த்து அதில் எப்படி அந்த பழைய டெய்லர் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தைப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி தைச்சாலும் எனக்கு கரெக்ஷன் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம கரெக்ஷன் வந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு, அப்படியே நம்ம தைச்சிட்டே போவோம் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு, நான் என் அனுபவத்தில், இப்போ இருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கற்றுக்கிட்ட உடனே நம்மளால் தைச்சி கொடுக்க முடியாது. கற்றுக்கிட்டு யாராலையுமே அதை தைக்க முடியாது. ஏன்னா கற்றுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா மனுஷங்களும் லேடிஸும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி அளவு இருக்குது. அதனால் ஒரே பேட்டர்ன் தைக்க முடியாது. ஒரே பேட்டர்ன் தைச்சாலும் எங்கேயாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்கள பிகினருக்கு புரியறதுக்கு கட்டாயமாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். 6 மாதத்தில் கொஞ்சம் தெளிஞ்சிருவாங்க, 1 வருஷத்தில் நல்லாவே தெளிஞ்சிருவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு டெய்லராக வர்றதுக்கு அப்போ தான் வாய்ப்பே அமையும். அதுக்கெல்லாம் அப்படி வரணுன்னா டெய்லி ஒரு ப்ளவுஸாவது அவங்க தைச்சி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண தைக்க தான் அவங்களுக்குள்ளே அந்த பழக்கம் கரெக்டாக வரும்.
அது இப்போ நான் கண்ட உண்மை. என்னட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி தான். நான் வந்து இங்கே தச்சு அவங்கள வந்து கஸ்டமருக்கு தச்சு கொடுக்குற அளவுக்கு பழக்கி விட்டு தான் நான் அனுப்புவேன். ஆனால் அவங்க கேட்பாங்க, அக்கா இது கரெக்டாக நான் தச்சு கொடுத்துருவேனே, என்னை நம்பி கொடுத்துருக்காங்கக்கா, எனக்கு பயமாக இருக்குக்கான்னு. நான் அன்னைக்கு நான் பயந்ததே அவங்க சொல்லுவாங்க. நானே இப்படி தாம்மா இருந்தேன், எல்லா டெய்லர்ஸும் அப்படி தான். பயப்படாமல் தையுங்க, அது வந்து மிஸ்டேக் வரதான் செய்யும், நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன தப்பு பண்ணதை சரி பண்ண தெரிஞ்சவங்க தான் டெய்லரு. அதில் ஒரு மிஸ்டேக்கான ஒரு ட்ரெஸ்ஸை, ஒரு ப்ளவுஸை யார் எந்த டெய்லர் அதை சரி பண்ணுறாங்களோ அவங்க தான் டெய்லருன்னு நான் சொல்லுவேன். சும்மா நீட்டாக ஒரு ப்ளவுஸை தைச்சி கொடுத்துருப்பேன்லாம், அதில் இருக்க மிஸ்டேக்கை சரி பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் பெரிய டெய்லர். அதனால் நீ ஃபஸ்ட்டு வர மிஸ்டேக்கை சரி பண்ண கற்றுக்கோ, அப்படியே உனக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு யாரும் இப்படி சொல்லி கொடுக்கல. அன்றைக்கி கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப லாங் டைம் இல்லை, கொஞ்ச நாள், ஒரு வாரம் 10 நாள் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து என்னாச்சுன்னா, நான் அப்படியே விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். இந்த லெவலுக்கும் ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நான் வருமானத்தை இன்றைக்கி எடுத்துருக்கவும் முடியாது. ஆனால் அன்னைக்கு வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணம்தான் என்னை தூண்டி விட்டுச்சு. சரி நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி போய் நம்ம தப்போம், என்ன மிஸ்டேக் வந்தாலும் சரி பண்ணி கொடுப்போம். அப்படியே தப்போன்னு சொல்லிட்டு தச்சு தான் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து கஸ்டமர்கிட்ட என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வர வச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னட்ட கஸ்டமர் எல்லாம் கொடுத்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு நான் வந்து தையல் மிஷினை கொஞ்சம் ஓரங்கட்டிட்டேன். கொஞ்ச நாள் எதனால் பயந்து ஒதுக்கி வச்சுட்டேன். அந்த தவறை பண்ணிட்டேன். அந்த தவறை நான் வந்து அப்படியே பண்ணிட்டு விட்டுருந்தேன்னா இன்றைக்கி எனக்கும் தையல் மிஷினுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு குணம் அன்றைக்கி என்னை மாற்றி விட்டுருச்சு. ஆனால் அதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்தேன். ஆனால் அந்த அப்படி நான் வந்தாலும், நான் வந்து ஸ்ட்ராங்காக அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணாலும் எனக்குள்ளே ஒரு ஹேபிட் இருந்துச்சு. அந்த ஹேபிட்னால தான் நான் அதை ஒதுக்கியே வச்சேன். அந்த ஹேபிட்னால தான் நான் அதை வந்து நான் அந்த தவறையே செஞ்சது, அதை செஞ்சு ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் அந்த ஹேபிட்டை வந்து எனக்கு இதனால தான் அப்படின்னு தெரியாமல் நான் வந்து, ஆனால் என்னகிட்ட இருக்கிற அந்த குணத்தினால ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தச்சேன்தான். ஆனால் தச்சாலும் அந்த ஹேபிட்டை எப்போ நான் நிறுத்தினோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் என்னால் நல்ல ஒரு பேர் எடுக்க முடிஞ்சிச்சு, நல்ல ஒரு டெய்லராக என்னால் வர முடிஞ்சிச்சு. இந்த லெவலுக்கு இப்போ வரைக்கும் என்னால் ரன் பண்ண முடிஞ்சிச்சு. அது என்ன ஹேபிட்டுன்னு நான் இந்த வீடியோ சொல்லாமல் இப்போ ரொம்ப 7 நிமிஷத்துக்கு மேலே போச்சு. இதுக்கு மேலே நான் பேசணுன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை போல் என்னோடய லைஃப்பில் நடந்ததை கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்பில் நடந்த தவறு, நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரியும் டெய்லரிங் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.